குரு வணக்கத்துடன் நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆல்ரெடி ஐரோப்பியர்கள் வருகை ஒரு 36 செகண்ட் வீடியோ மாதிரி ஜஸ்ட்டு ஸ்லைட்ஸ் மட்டும் இருக்கும். அதை நீங்கள் வந்து நோட்ஸ் எடுத்து எழுதுகிறவங்களாம் எழுதிக்கலாம். இது எதுக்கு இன்னைக்கு போட்டேன்னா, வர்த்தகத்திலிருந்து பேரரசு வரை ஐரோப்பியர்கள் எப்படி வந்தாங்கன்னு நமக்கு தெரியும். ஆக்சுவலாக அவங்க வந்தது வந்து வர்த்தகம் பண்ணது தான். ஆனால் அவங்க வந்து இந்தியாவே வந்து ஆட்சி பண்ணுற அளவுக்கு எப்படி மாறினாங்கன்னு பார்த்தது தான். வரிசையாக போர்கள் மூலமாக ஒவ்வொரு பகுதியாக அவங்க கேப்சர் பண்ணி 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 கடைசியாக ஃபைனலாக வந்து இந்தியாவே அவங்களுக்கு கண்ட்ரோல் கீழே கொண்டு வந்துட்டாங்க இல்லையா. பிரிட்டிஷ் கீழே தான் நம்ம இருந்தோம். அதை தான் ஒவ்வொரு போரும் எந்த ஆண்டு நடந்துச்சு அதெல்லாம் வந்து டிஎன்பிசியில் வெரி இம்பார்ட்டண்ட்டான நம்பர்ஸ். அந்த இயர் யார் யாருக்கு இடையில நடந்துச்சு அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கு ஃபுல் வீடியோ வந்து மேக் லீடர்ஸில் இருக்குது. 8th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி ஃபுல்லாகவே அவைலபிளாக இருக்குது, பார்த்துக்கோங்க. இது வந்து அந்த உங்களுக்கு அந்த வருஷம் யார் வந்து யார் கூட அந்த வார் வந்துச்சு ஃபைட் பண்ணாங்க, அப்போ எந்த கேரக்டர்ஸ்லாம் அதில் இன்வால்வ் ஆகுது அதுக்காக வந்து இது போட்டிருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பாருங்கள். பிளாசி போர் வந்து 1757, பக்சார் போர் 1764. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து பிளாசி போர் தான். ஒரு போர்னு ஆரம்பித்ததுக்கு அடித்தளமே பிளாசி போர் தான். பிளாசி போர் டைரெக்டாக வந்துருச்சா பார்த்தா அப்படிலாம் கிடையாது, டைரெக்டாக வரல. அதுக்கு முன்னாடி வந்ததா இருட்டறை துயர சம்பவம். அதுக்கடுத்து அந்த அந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் வந்ததான் பிளாசி போர் 1757. இதில் வந்து இருட்டறை துயர சம்பவம் வந்து சிராஜ் உத்தவ்லாவுக்கும் நம்மளோட யார் ராபர்ட் கிளைவுக்கு இடையில நடந்திருக்கும். அவங்களோட அலிநகர் உடன்படிக்கைன்னு ஒரு உடன்படிக்கை மூலமாக 2 பேரும் சமாதானம் ஆன மாதிரி இருக்கும், ஆனால் ஆயிருக்க மாட்டாங்க. அதை தொடர்ந்து அவங்க பிளாசி போர், பக்சார் போர், அப்புறமே அது முடிஞ்சதுக்கு அடுத்து கர்நாடகா போர் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, அடுத்து ஆங்கிலேய மராத்திய போர்கள் மூலம் நிறைய அடுத்து 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 அவங்க போர்கள் மூலமாக ஒவ்வொரு பகுதியாக இந்தியாவில இருந்து என்ன பண்ணிட்டாங்க, கைப்பற்ற ஆரம்பிச்சுட்டு கடைசியில் பிரிட்டிஷ் ஆதிக்கத்துக்கு கீழே நம்ம மாறியாச்சு. ஓகே ரைட். அதை தான் ஃபுல் வீடியோ இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் உங்களுக்கு இதில் வந்து இதை பார்த்தீங்கனாலே வந்து இந்த நோட்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இந்த நோட்ஸை பார்த்தீங்கனாலுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிளாசி போர் எந்த வருஷம் 1757, யார் யாருக்கு இடையில, சிராஜ் உத்தவ்லாவுக்கும் ராபர்ட் கிளைவுக்கும். சிராஜ் உத்தவ்லா வங்காளத்தோட நவாப்பா இருப்பார், ஆங்கில படத்தளபதியாக ராபர்ட் கிளைவ் இருப்பார். மீர் ஜாஃபர்ன்றவர் இவரோட தளபதி யார், சிராஜ் உத்தவ்லாவுக்கு. அவரோட சூழ்ச்சியோட காரணமாக வந்து சிராஜ் உத்தவ்லா போரில் கொல்லப்படுவார். அப்புறம் ஆங்கிலேயர்கள் இவரையே கொண்டு வந்து வச்சிருவாங்க. இதுக்கு காரணமான இந்த பிளாசி போர் டைரெக்டாக வந்துச்சான்னு பார்த்தா அது கிடையாது. இந்த இருட்டறை துயர சம்பவம் நடந்து தான் என்ன பண்ணியிருப்பாங்க, பிளாசி போரே ஸ்டார்ட் ஆகிருக்கும். இந்த இருட்டறை துயர சம்பவம் வந்து யார் யாருக்குடையனா சிராஜ் உத்தவ்லாவுக்கு ராபர்ட் கிளைவுக்கு தான். ஒரு 146 பிரிட்டிஷ் ஆங்கிலேயர்களை பிடிச்சி என்ன பண்ணிடுவாங்கன்னா, கல்கத்தாவில் வில்லியம் கோட்டை இருக்கும், அதில் ஒரு காற்று புகாத ஒரு இருட்டறைக்குள்ளே வந்து போட்டு மூடி வச்சுருப்பாங்க. ஒரு 10 பேர் இருக்க வேண்டிய இடத்துல ஒரு 146 பேரை ஒரு ரூம்குள்ளே வச்சு பூட்டி வச்சா என்ன ஆகும், அதுவாக தான் அங்கேயும் நடந்துச்சு. அதில் ஒரு 123 பேர் வந்து இறந்துருவாங்க. அது யார் செஞ்சாலும் தப்பான விஷயம்தான். அது வந்து அந்த நாளை வந்து ராபர்ட் கிளைவ் வந்து ரொம்ப கோவத்தோட உச்சிக்கு போயிடுவார். ஆனாலுமே ஒரு உடன்படிக்கை போடுவாங்க 1757 பிப்ரவரி 9 அலிநகர் உடன்படிக்கை. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். யார் யாருக்கு இடையில, சிராஜ் உத்தவ்லாவுக்கும் ராபர்ட் கிளைவுக்கு இடையே. ஆனால் அமைதியாக இருக்க மாதிரி இருக்கும், பட் 2 பேருக்கு இடையிலுமே அமைதி இருக்காது. 2 பேருமே வந்து ஆப்பர்ச்சுனிட்டிக்காண்டி காத்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் சிராஜ் உத்தவ்லா, அந்த பக்கம் ராபர்ட் கிளைவ். அதனால வந்ததான் பிளாசி போர் 1757. இங்கே பிப்ரவரி 9 நடந்திருக்கும். பிளாசி போர் வந்து அதுக்கப்புறம் நடக்கிற ஒரு விஷயம். அது நடந்து தான் பக்சார் போர் 1764 நடக்கும். ரைட். 1757 ஜூன் 23 பிளாசி போர். ஓகேவா ரைட். அங்கே பிப்ரவரியில் தான் நடந்துச்சு இருட்டறை துயர சம்பவம், அலிநகர் உடன்படிக்கை. இங்கே வந்து பிளாசி போர் வந்து ஜூன் 23. அதே தான் சிராஜ் உத்தவ்லாவுக்கும் இவங்களுக்கும். கடைசியில் மீர் ஜாஃபரை வந்து அரியணையில் அமர்த்திடுவாங்க. இதெல்லாம் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் போட்டு வச்சுட்டு கர்வலாக போட்டு வச்சுட்டு படிக்கும் போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் அடுத்தடுத்து உள்ள லைன்ஸ் வந்து நமக்கு எக்ஸாம் ஹாலில் இருக்கும் போதுமே நமக்கு வந்து மறக்காது, ஞாபகத்தில் வரும். நோட்ஸ் எடுத்து படிங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அடுத்து பக்சார் போர் எந்த வருஷம் யார் யாருக்கு இடையில நடந்துச்சு, யார் அதோட முடிவில் வந்து அரியணையில் அமர்ந்தாங்கலாம் இருக்கும். மீர் காசிம்ன்றது மீர் ஜாஃபரோட மருமக தான் மீர் காசிம். அவங்களுக்கும் ஹெக்டர் மன்ரோவுக்கும் இடையில நடக்கும். ஹெக்டர் மன்ரோ ஜெயிச்சிருவாங்க. மீர் காசிமை கம்பேர் பண்ணும்போது மீர் ஜாஃபரே ஓகே சொல்லிட்டு கடைசியில் பிரிட்டிஷ் என்ன பண்ணிடுவாங்கன்னா மீர் ஜாஃபரையே இங்கே உட்கார வச்சுருவாங்க அரியணையில். அப்புறம் அலிநகர் உடன்படிக்கை கொண்டு வந்து பக்சார் போரை முடிவு கொண்டு வருவாங்க.
ஒவ்வொரு போருக்கும் ஒரு உடன்படிக்கை பண்ணி முடிவுக்கு கொண்டு வந்துருவாங்க. அதே போல தான் கர்நாடக போர்கள். கர்நாடக போர்கள் வந்து எதுக்காகன்னா, வாரிசுரிமை போட்டிக்காண்டி தான் நடந்தது. கர்நாடகத்துல யார் இருப்பா? நவாப் தான் இருப்பாங்க. அப்ப யார் யாருக்கும்னா, ஆங்கிலேயர்களுக்கும் பிரெஞ்சு, அதாவது கர்நாடக நவாப்பை 2ஆ பிரிஞ்சுட்டு ஒவ்வொரு நவாப்புக்கு இடையில சண்டை நடக்கும். இதுல ஆங்கிலேயர்கள் ஒரு பக்கமும், பிரெஞ்சு வந்து இன்னொரு பக்கமும் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு ஒவ்வொரு நவாப்புக்கும் ஒவ்வொருத்தவங்க, ஆங்கிலேயர்கள் ஒரு நவாப்புக்கும் பிரெஞ்சுக்காரர்கள் ஒரு நவாப்புக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க. அது மூலம் வந்தது தான் என்னது, கர்நாடக போர். அதில் முதல் கர்நாடக போர் வந்து அடையார் போர் சொல்லுவாங்க. அடையார் போர் 1746. இதுலேயே 2 3 இருக்கும், நீங்கள் படிச்சுக்கோங்க. அதில் அன்வருதீன், சந்தா சாஹிப் 2 பேர். அதான் சொன்னீங்களா, நவாப் 2 நவாப்புக்கு இடையில. இதில் அன்வருதீனுக்கு வந்து ஆங்கிலேயர்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க, சந்தா சாஹிப்புக்கு பிரெஞ்சு சப்போர்ட் பண்ணுறாங்க. இதை வந்து ஐலசா சஃபேல் உடன்படிக்கை மூலம் அந்த போரை வந்து முடிவுக்கு கொண்டு வராங்க. இதில் பிரெஞ்சு படையை தான் என்ன பண்ணுறாங்க, வெற்றி பெறுறாங்க. முதல்லாம் வந்து பிரெஞ்சோட ஆதிக்கம் தான் இருந்தாச்சு. அதுக்கப்புறம் தான் டே பை டே ஆக ஆக வந்து ஆங்கிலேயர்கள் ஆதிக்கம் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. இதெல்லாம் நீங்கள் அந்த ஃபுல் வீடியோவில் பார்க்கும்போது ரொம்ப கிளாரிட்டியாகவும் நல்லாவும் உங்களுக்கு புரியும், ரைட்? அதே போல் 2வது கர்நாடக போர் வந்து கர்நாடக நவாப் வந்து அன்வாருதீன், சந்தா சாஹிப் அவங்க ஒரு கோஷ்டி, அவங்களுக்குள்ள சண்டை வந்துகிட்டு இருக்கு. அதே போல் ஹைதராபாத் நிசாம் இந்த சைடு, அதில் நாசிர் ஜங், முசாஃபர் ஜங். இதில் நாசிர் ஜங்குக்கு ஆங்கிலேயர்களும், முசாஃபர் ஜங்குக்கு பிரெஞ்சு. அதான் கீழே நோட் பண்ணியிருக்கேன். ஆங்கிலேயர்கள் யார் யாருக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க, பிரெஞ்சு யாருக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அன்வாருதீனுக்கும் நாசிர் ஜங்குக்கும் யாருன்னா ஆங்கிலேயர்கள், பிரெஞ்சுக்கு வந்து சாந்தா சாஹிப்பும் முசாஃபர் ஜங்கு. ஓகேவா, ரைட்? இதை நீங்கள் நல்லா பாருங்கள். அந்த வீடியோ ஃபுல்லாக படித்தீங்கன்னா இந்த டயக்ராம் வந்து ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை பார்த்துட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். நம்ம திரும்ப இதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணி படிக்கணுன்ற அவசியம் இல்லை. ஒரு தடவை பார்த்துட்டு ஒரு டயக்ராம் பார்த்துட்டா நமக்கே அந்த ஸ்டோரியை வந்து மேக் பண்ண தெரிஞ்சிடும், ரைட்? ஆம்பூர் போர் வந்து 1749. அதே போல தான் அன்வருதீன், நாசிர் ஜங்குக்கு ஆங்கிலேயர்கள் சப்போர்ட் பண்ணாங்க. சந்தா சாஹிப்புக்கும் முசாஃபர் ஜங்குக்கும் பிரெஞ்சுக்காரர்கள் ஆதரவு கொடுத்தாங்க. இதில் ஆங்கிலேயர்கள் வந்து தோல்வியை தான் தழுவினாங்க. பிரெஞ்சு தான் வந்து என்ன பண்ணாங்க, வெற்றியை தழுவுனாங்க, வெற்றியை அடைஞ்சாங்க. வெற்றியை நான் தான் சொன்னேன் இல்லையா, முதல்லாம் பிரெஞ்சு ஆதிக்கம் தான் நிறையா இருந்தது. அப்புறமே தான் டே பை டே அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆங்கிலேயர்களோட ஆதிக்கத்தால் அவங்க வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, தோல்வியை தழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசியாக ஃபைனலாக ஆங்கிலேயர்கள் என்ன செஞ்சுட்டாங்க, வின் பண்ணிட்டாங்க. ஆற்காட்டு போரில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அன்வருதீன் மகன் முகாபது அலிக்கும் டியூப்ளே அந்த சந்தா சாஹிப்க்கு இடையில் நடக்குது. இந்த இடத்துல தான் ராபர்ட் கிளைவோட என்ட்ரி மாசா உள்ள வந்து. ராபர்ட் கிளைவ் யார், ஆங்கிலேய படைத்தளபதி. அவர் வந்து இந்த போரில் வந்து என்ன செஞ்சிருவார், ஜெயிச்சிருவார். இங்கே தான் ஆங்கிலேய ஆதிக்கம் லைட்டாக தலை தூக்க ஆரம்பிக்குது. இப்படி ஒவ்வொன்றிலையா ஆங்கிலேயர்கள் வந்து என்ன செய்வாங்க, ஒவ்வொரு போரோட முடிவிலையும் முன்னோக்கி நகர ஆரம்பிச்சிருவாங்க. பிரெஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வர ஆரம்பிச்சிடும். ஃபைனலாக கடைசியில் என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, 3ஆம் கர்நாடக போரெல்லாம் ஆங்கிலேயர்கள் வந்து பயங்கரமாக மேலே வந்துட ஆரம்பிச்சிருவாங்க. ஃப்ரெஞ்சு என்ன பண்ணுன்னு படுதோல்வி அடைஞ்சு கீழே போக ஆரம்பிச்சிடும். ஃப்ரெஞ்சோட ஆதிக்கம் வந்து உடன்படிக்கை வந்து 1763 பாரிஸ் உடன்படிக்கை முடிவுக்கு கொண்டு வந்துடும். பிரெஞ்சு ஆதிக்கம் இந்தியாவில் வந்து முடிவுக்கு கொண்டு வர ஆரம்பிச்சிருவாங்க. எது, ஆங்கிலேயர்கள் வந்தனால, ராபர்ட் கிளைவ் வந்து உள்ளே வந்தனால, ரைட்? அதை வந்தவாசி போர். இதில் எல்லா போரும் யார் யாருக்கு இடையில நடந்துச்சு எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.